இந்த திருமணங்களுக்கு நாள் குறிக்கும்போது அடியனிடம் நிறைய பேர் கேள்வி கேட்குற, ஆணி மாதம் கல்யாணம் பண்ணலாமா, ஆணி மாதம் சுபகாரியங்கள் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டுருக்குறேன். நன்னா கேட்டுக்கோங்க. அதாவது இந்த ஆணி மாதத்துக்கு ஒரு ஜேஷ்டா மாதம்னு ஒரு பேர் உண்டு. அப்படின்னா இப்போ குழந்தைகளில் மூத்த புத்திரனுக்கு அல்ல புத்திரிக்கோ ஜேஷ்ட புத்திரி ஜேஷ்ட புத்திரன்னு பேர், மூத்த பையன் அப்படின்னு பேர். அப்போ ஒரு குடும்பத்தில் மூத்த பையனோ மூத்த பெண்ணோ இருந்தால் அவளுக்கு ஆணி மாதம் எந்த விதமான சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது. அது திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது உபநயனம் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த எந்த அவள் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மூத்த பையன் ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆணி மாதம் பண்ணக்கூடாது. இது மூத்த புதல்வன் புத்திரனுக்கும் புத்திரிக்கு மட்டும்தான் பொருந்தும். இளைய புத்திரன் 2வது குழந்தை 3வது குழந்தை 4வது குழந்தையெல்லாம் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இந்த மூத்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த ஆணி மாதம் ஒத்துக்காது. அதனால் ஆணி மாதம் என்பது திருமணத்துக்குரிய மாதம்தான். பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது இந்த ஜாதக கட்டத்தில் 4 கட்டம் வரும். 4 கார்னர். அதில் ஒரு கார்னர் வந்து ஆணி மாதம், இன்னொரு கார்னர் புரட்டாசி மாதம், இன்னொரு கார்னர் மார்கழி மாதம், இன்னொரு கார்னர் கட்டம் பங்குனி மாதம். இந்த 4ஐயும் பொதுவாக அவாய்ட் பண்ணும். இதில் பெரும்பாலும் புரட்டாசி யார் பண்ண மாட்டா, மார்கழியும் பண்ண மாட்டா. பங்குனி மங்குனின்னு சொல்லி நிறைய பேர் பங்குனி மாதம் பண்ணானா வாழ்க்கை பிரகாசிக்காதுன்னு சில பேர் நிறைய பேர் பங்குனியும் பண்ண மாட்டான். இந்த ஆணி மாதமும் சில பேர் அவாய்ட் பண்ணுவான். அதனால் இந்த ஆணி கோணி போயிடும், பங்குனி மங்குனி, புரட்டாசி பித்ருக்களுடைய மாதம், மார்கழி மாதம் பீட மாதம்னு தப்பாக புரிஞ்சுட்டு எல்லாம் சொல்லுவாள். ஆனால் அந்த மார்கழி அது விரதத்துக்குரிய மாதம், புரட்டாசி பித்ருக்களுடைய மாதம். இந்த பங்குனி ஆணியும் விதிவிலக்கு. அதில் இந்த பங்குனி வாழ்க்கை பிரகாசிக்காதுங்கிறது ஒரே அடிப்படையில் தான் பங்குனி மாதத்தை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாள். ஆனால் ஆணி மாதம் மூத்த பிள்ளைகளுக்கு மூத்த பெண்களுக்கு மட்டும்தான் ஆகாது, மற்றவாளுக்கெல்லாம் பண்ணலாம். எனவே ஆணி மாதம் மூத்தவர்களுக்கு தவிர மற்ற யாருக்கும் கல்யாணம் பண்ணலாம்.